நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமேஜினரி ஆர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ஃபோட்டோவ பாஸ்போர்ட்டா குடுத்தாங்கன்னா எப்படி ஃபுல்லா மாத்துறதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுல ஒரு ஜென்ட்ஸ் ஃபோட்டோவ நாம எப்படி ஃபுல் சைஸா நம்ம மாத்துறது அப்படிங்கிறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பாஸ்போர்ட் பிக்சர். இந்த பிக்சர் என்ன பண்ணிட்டோம்னா, நாம வந்து ஃபுல் சைஸா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாத்தி வச்சிருக்கோம். இது வந்து ஃபுல் சைஸ் சரிங்களா? இதுக்கு தேவையான பிஹெச்டி இதுல இருக்கு. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா? எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நாம வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் நிறைய படங்கள் நம்ம ஷூட் பண்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில உள்ள வந்து சில நேரம் படம் எடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாட்டு போயிடுறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறோம். அவங்கள இந்த மாதிரி ஜாயின் பண்றது எப்படி? சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு யாராட்டும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க படத்தை நம்ம எப்படி உள்ள ஜாயின் பண்றதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இதுல படங்கள ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க நெறைய Instagram இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் படத்த கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படியே ஒரு எரேஸ் பண்ணும்போது பேக்கிரவுண்ட்ல வந்துரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய ஒர்க் இருக்கு. அது வந்து ஒண்ணு நம்ம அந்த பெர்சன் யார் இல்லையோ, அவருடைய படம் வந்து அவர் வந்து முன்னால படங்கள் ஏதாட்டும் ஃபங்ஷன்ல ஷூட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்த அப்படியே நம்ம எடுத்து வைக்கலாம். இன்னொன்னு பாஸ்போர்ட் பிக்சர் மட்டும் தான் இருக்குன்னா, இந்த மாரி நாம என்ன பண்ணணும், இந்த மாரி ஒரு உடம்புல இந்த மாரி ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த குரூப்ல கொண்டு ஜாயின் பண்ணணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல ஸ்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த இதுல எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இதுக்கு வந்து என்னன்னா, எம்ப்டியா எடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பா தேவைப்படும். அதாவது கண்டிப்பா ஒரு வெட்டிங் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஸ்டேஜ் வந்து எம்ப்டியா ஒரு படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த படமும் தேவைப்படும். அந்த படம் இருந்தா மட்டும் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல வந்து அந்த டெக்கரேஷன் எதுவுமே மாறாம நம்மளால எடிட் பண்ண முடியும். சரிங்களா? ரியலா காட்ட முடியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? அது சரியா படங்கள் எனக்கு சரியா கிடைக்கல. படங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அத போடலாம். இப்போ இந்த வீடியோல ஜென்ட்ஸ் ஃபோட்டோவ நம்ம எப்படி இதுல ஜாயின் பண்றது? சரிங்களா? நம்ம போன வீடியோல பார்த்த மாரியே தான் இருக்கும். சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த படத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஹியூ சேச்சுரேஷன் போட்டு லைட்டா கலர் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டா ஒரு சின்ன பிரைட்னஸ் இவ்வளவுதான். இது எனக்கு போதும். இப்போ பென் டூல் எடுக்கிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட் பண்றோம். ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா, தலைப்பகுதி மட்டும்தான். அதனால பார்த்தீங்கன்னா, பிக்சரை வந்து ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. சரிங்களா? பிக்சர் கட் பண்றது சரியா தெரியல அப்படின்னா, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பென் டூல் வச்சு எப்படி கட் பண்றது, பென் டூலை எளிமையா எப்படி பயன்படுத்துறதுன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்க அத பார்த்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. இப்போ என்ன பண்றேன், இதை மட்டும் நான் என்ன பண்றேன், கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்தா எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்போ படத்தை கட் பண்ணிட்டேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்றேன். 8க்கு 10 அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ரெடி பண்றேன். இதோடைய பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சியான் கலரே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது தாராளமாக 7.0 ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் வந்து இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கார். சரிங்களா? இவருக்கு ஏற்ற மாதிரி படங்கள் நம்ம செட் பண்ணலாம். கோட்டில் வேணால் செட் பண்ணலாம். வேஷ்டி சட்டையில் செட் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் படம் செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோற்றம். இப்போ இவர் படம் எனக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து இப்படி தான் இருப்பாருன்னு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவோம், குண்டா இருக்கவரை கொண்டு ஒல்லியா இருக்க பாடியில் ஃபிட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒல்லியா இருக்கவங்களை கொண்டு குண்டா இருக்க பாடியில் ஃபிட் பண்ணிடுவோம். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. சரிங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த பர்சன் எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், பாடியை வந்து ஃபிட் பண்ணணும். சரிங்களா? சரி. இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இந்த வேஷ்டி ஷர்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். டன். இது எனக்கு ஓகே. இப்போ இவருடைய படத்தையும் உள்ள நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் வந்துருச்சுங்களா? இந்த படத்தை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுருக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க பாடியோட ஸ்கின்னும் இவரோட ஸ்கின்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது எல்லோவாக இருக்குது, இது மெஜெண்டாவாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ். சரிங்களா? கலர் பேலன்ஸில் இது மெஜெண்டா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் தள்ளலாம் என்ன ஆகும், க்ரீன். சரிங்களா? அதே போக இங்கே எல்லோ இருக்கு பாருங்களா, எல்லோ சைடு கொஞ்சம் தள்ளுறோம். சரிங்களா? இப்போ எல்லோ சைடு கொஞ்சம் தள்ளினதையும் நம்மளுக்கு எப்படின்னா அந்த ஸ்கின் டோனுக்கு மாறுதுங்களா, இவ்வளோதான். இப்போ எனக்கு இது ஓகே. நீ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம மாற்றியாச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்ஷன் மாற்றணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணிவிட்டு இன்னும் பாக்கி கரெக்ஷன் நம்ம பண்ணலாம். இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் ஒரு ஸ்கின் ஸ்மூத்னஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜினமிக், இதில் போர்ட்ரேச்சர். இது எனக்கு என்ன பண்ணணும்னா, என்னுடைய பிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பாருங்கள்,
இந்த அளவுக்கு எனக்கு வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைன், மீடியம், இந்த லார்ஜ் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். டன். இப்போ இவங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், இந்த பிக்சரில் தாடி இந்த இடத்துல இருக்குங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கணும். கொஞ்சம் சுருக்குறோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுருக்குறோம். சரிங்களா, தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்குறோம். ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போய்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த தாடி ஷேப் வந்து இந்த இடத்துல வரணும். அப்போ இன்னும் படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணணும். சரிங்களா, இப்போ எனக்கு ஓகே. சரிங்களா, படம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இல்லை வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெர்ஜ் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணலாம், மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். மாஸ்க் தான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா, மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு பெயிண்டிங். எதுக்காக மாஸ்க் அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, நாம் வந்து தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்க முடியாது. அதுக்காக தான் மாஸ்கிங் அப்ளை பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இந்த பக்கம் செட் ஆகிடுச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் செட் ஆகலை. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோடைய கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். சரிங்களா, பென் டூல் எடுக்கிறோம், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்ணுறோம். சரிங்களா, மார்க் பண்ணிட்டு உள்ளோடையே நம்ம மார்க் பண்ணுறோம். டன். இப்போ ஃபெதர் ஒரு 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த வேஷ்டி இதை செலக்ட் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் எடுத்து இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒயிட்டாக மாறிடும். சரிங்களா, அவுட்டரில் இருக்கக்கூடியது இதையும் ஒரு மாஸ்க் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க, அப்படியே ஒரு பெயிண்ட். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அதை பொறுமையாக இதில் என்ன இருக்குது, இது இவ்வளோ தானா அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் அதை செஞ்சிட முடியும். சரிங்களா, நம்ம புரிஞ்சு செய்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா புரிஞ்சு செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை நம்மளால் ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா கற்றுக்க முடியும். புரியாமல் நம்ம வந்து இது இப்படி அது அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. குழப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகாது. சரிங்களா, எப்போதுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது இது இந்த மாதிரி பண்ணணும், இதை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு பண்ணணும். சரிங்களா, புரிஞ்சு பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மைண்டில் நிற்கும். சரிங்களா, இதையுமே நீங்கள் வந்து இது எடிட்டிங் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுவும் ஒரு பாடம் தான் நம்மளுக்கு. அதாவது இதுவும் ஒரு பாடம். இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பாடமாக கற்றுக்கணும். சரிங்களா, டன். இப்போ இது ரெண்டையும் சங்கிலி போட்டுட்டு என்ன பண்ணுறேன், படத்தை கொஞ்சம் சுருக்குறேன். சரிங்களா, இப்போ பாடியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா எல்லோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்கின்னை பாடி செலக்ட் பண்ணிட்டு கலர் பேலன்ஸில் கொஞ்சம் ப்ளூ ஏற்றிக்கலாம். சரிங்களா, ப்ளூ ஏற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகும். இன்னுமே நல்லா பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணலாம். இதில் ஹேர் டீட்டெயில் எடுக்கலை. சரிங்களா, ஹேர் டீட்டெயில் வந்து சொல்கிறதுக்காண்டி தான், அதுக்காண்டி எடுக்கலை. ஹேருடைய கலர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து க்ரீனாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஹியூ சேச்சுரேஷன் போட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம், க்ரீன் அப்படி இல்லைனா நார்மலாக இந்த மாஸ்டரில் இருக்கும்போதே அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணால் போதும், கலர் கம்மியாகிடும். திரும்ப ஒரு கர்வ் கண்ட்ரோல் எம் கொடுத்திங்கன்னா வரும். அது லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். சரிங்களா, டன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கண்கள் உள்ள எல்லோவாக இருக்குது பார்த்திங்களா, அதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இவர் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், இதில் என்ன பண்ணுறேன், எல்லோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் டவுன் பண்ணுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு காட்டும். இது 7.0. சரிங்களா, இதில் காட்டாது. கண்ட்ரோல் G அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், கிளிப்பிங் மாஸ்க் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை கண்ட்ரோல் ஐன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி மாறிடும். இந்த இன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு எங்கே மட்டும் வேணுமோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட். ஸோ இங்கே மட்டும் கலர் பார்த்திங்கன்னா இங்கே பிளாக் இருந்தால் இங்கே ஒயிட் வைக்கணும். ஒயிட் வச்சுட்டு அப்படியே ஒரு பெயிண்ட், கண்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட். இன்னும் இந்த கண்களை கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த படத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு கர்வ்ஸ், இதில் ப்ளூ சேனல் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளூ ஏற்றிக்கிறேன். ஸோ அது போக RGB சேனலில் வச்சுட்டு லைட்டாக இந்த ஹைலைட்டை பார்த்திங்கன்னா லைட்டாக ஏற்றிக்கிறேன். இப்போ இதுக்குமே கண்ட்ரோல் I அப்படிங்கிறத கொடுத்தா மாஸ்க்கு மாறிடும். ப்ரெஷ் டூல் எடுக்கிறோம், அப்படியே ஒரு பெயிண்ட், எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக் மாஸ்க் மோட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கர்சரை வச்சாலே குயிக் மாஸ்க் மோடுன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க்டு ஏரியா அப்படின்னு இருந்துச்சுன்னா செலக்டட் ஏரியான்னு மாற்றுங்க. இதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ கியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு
கியூவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் இருக்கும்போது ஒரு பெயிண்ட், இங்கே ஒரு பெயிண்ட், கால்கள் ஒரு பெயிண்ட், டன். திரும்ப கியூ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஏரியா மட்டும் செலெக்ஷன் ஆகும். இது மூலமாக குயிக்காக உங்கள் படங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன். இப்போ என்ன பண்ணலாம், வேஷ்டி, இது வேஷ்டி ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள நம்ம வந்து மேஜிக் கான்டூல் போட்டுட்டு ஒரு ஹியூ சேச்சுரேஷனில் ரெட் கலர் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா அந்த ரெட்டிஷ் கலர் ஏறி இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ரெட் கலரை நம்ம கம்மி பண்ணையும் வேஷ்டி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷர்ட்டும் வேஷ்டியும் நம்மள நல்லா தெரியுதுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு. ஒருவேளை இந்த பர்சனோட ஃபோட்டோ உள்ளே சேர்க்கணும், இல்லை குரூப் படத்தில் சேர்க்கணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கூட தாராளமாக கொண்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான். ஒரு படத்தை மேட்ச் பண்ணுறது நம்ம வந்து பார்த்து பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா ஒரு நியூ டாக்குமெண்ட் வேறு ஏதாட்டும் ஒரு இதில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். முதல் விஷயம், அவங்களுடைய தலையும் அவங்களுடைய அந்த பாடியையும் வந்து சரியாக மேட்ச் பண்ணுங்கள். சரியாக வந்து வைங்க ஃபிட்டாக. ஏன் அப்படின்னா இந்த கழுத்தையும் இந்த காலரையும் சரியாக வச்சிட்டோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணுற வேலை, கலர் கரெக்ஷன் பண்ணி ஸ்கின்னை மேட்ச் பண்ணுற வேலை, இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோ தான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சாச்சு. சரிங்களா? இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸில் இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய கேட்குறீங்க. அந்த மாதிரி படங்கள் நம்மக்கிட்ட இல்லை. அந்த படங்கள் நம்ம வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு படம் இருக்குது, சார் என்கிட்ட இருக்குது, இதை வந்து போட்டால் கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா கொடுங்க, நான் வந்து அந்த படத்தை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிறைய சரியாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த மெத்தட் எப்படிங்கிறது எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.